தமிழக எம்எல்ஏக்கள் மணல் கொள்ளை மற்றும் சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக தமிழக பாஜக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். அது 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெல்ல தெளிவாக நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழக மக்கள் விரக்தியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றார். யாருகிட்ட போய் சொல்றது, என்ன பேசுறது, அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு, குட் கவர்னன்ஸ் எங்க இருக்கு, நல்ல ஆட்சி எங்க இருக்கு, யாருகிட்ட போய் முறையிடுறது? எம்எல்ஏக்களே இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக, சாராயம் இருக்கக்கூடிய அதிபர்களாக, கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக, போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் முறையிட முடியும்? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே துதிபாடக்கூடிய ஆட்சியாளராக மாறி ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் இருக்கும் பொழுது யாருகிட்ட போய் மக்கள் முறை சொல்லுவாங்க? எங்கே பார்த்தாலும் லஞ்சல், எங்கே பார்த்தாலும் ஊழல் என்று இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க ஐயா? அதனால்தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதற்கு முன்பு இருந்திருக்கலாம், காம்படிட்டிவ்ல ஒருத்தர் வந்திருக்கலாம், நானும் வேட்பாளர், என் கட்சி சார்பா நானும் இறங்குறேன். ஆனா 10 ஆண்டுகளாக மோடி அவர்களை பார்த்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிக தெளிவாக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.